உங்களுக்கு 2க்கும் 11க்கும் உடையவராக இருந்தாலும் அவர் பார்க்கின்ற பார்வைகள் 10, 12, 2 அப்படின்றதுனால அதில் 12ன்ற ஒரு ஸ்தானம் வரதுனால ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கறதுல ரெடியாக இருக்காரு. ஸோ அந்த விபரீத ராஜயோகம் என்ன பண்ணும்? நான் சொன்ன மாதிரி கல்லனும் தோட்டக்காரனும் சேர்ந்தாக்கா விடியும் வரைக்கும் திருடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் திருட போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு திருட வராது. களவும் கற்று மரன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு களவுனாவே வேண்டாம், ஆள விட்றா சாமி, அந்த கேட்டகரி தான், அந்த கேஸ் தான் கும்ப ராசி. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 2, 3 வழிகளிலே 4, 5 வழிகளிலே நீங்கள் எதிர்பார்க்காத வகைகளிலே உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இது திகழும். அது எப்படி வேணால் பணம் வரலாம். அது பணம் வந்து நேர்மையாக வர பணம் எப்படி வரும்ன்றது சொல்லவே முடியாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட்னா இப்போ உலகம் முழுக்க வந்துருச்சு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 பேர் வேலையை நீங்கள் ஒரு ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சகோதரி. இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆளுக்கான சம்பளம் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை சிஇஓ அகஸ்மாத்தா வந்தார், பார்த்தாரு, ஆஃபீஸில் எல்லாத்தையும் பார்த்தாரு, எல்லா ட்ராக் ரெக்கார்டும் பக்காவாக இருக்குது. உங்களுக்கு என்ன சேலரி பே பண்ணுறீங்க? 38,000. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு மட்டும் இந்த மாதத்துலேருந்து 70,000 இன்க்ரிமெண்ட் போட்டுருங்க. அதாவது 38,000 சம்பளத்தில் 32,000 இன்க்ரிமெண்ட் போட்டு ஆல்மோஸ்ட் 80% போட்டு 70,000 சம்பளம் ஆகுது உங்களுக்கு. இதில் நீங்கள் எதுக்கு வந்து இன்னொரு வேலைக்கு போகணும்? உங்களுக்கு கும்பராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற வேலையிலேயே இன்க்ரிமெண்ட்டு, இருக்கிற வேலையிலேயே ஒரு சைடு இன்கம். அதாவது சைடு இன்கம்னாக்கா அது வந்து இது டேபிளுக்கு கீழே டேபிளுக்கு மேலே அப்படின்ற மாதிரி லஞ்சம் வாங்குற மாதிரி மேட்டர்னா கிடையாது. நீங்கள் லஞ்சம் வாங்குற இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்களே. நீங்கள் தான் பிழைக்க தெரியாத ராசியாச்சு கும்பராசி, புரியுதுங்களா? அதனால் நீங்கள் வந்து 4 பேர் நம்மளை வந்து நல்ல விதமாக பேசணும், 4 பேர் எப்பவுமே 4 பேரோட குட் புக்கில் நம்ம எப்பவுமே இருக்கணும்னு நினைக்கிற ராசி தானே நீங்கள் கும்பராசி. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இப்போ நீங்கள் லஞ்சம் வாங்குவீங்க? அது நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, உங்களை பின்னாடி என்ன சொல்லுவார் அந்த ஆஃபீஸ் பாய் பியூன் அப்படின்னாக்கா, சரியான சாவு வேறாக்கி வந்து மாட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த சீட்டில் இருந்தவங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா லட்சமாக வாங்கினாங்கப்பா, இவன் 1000 கூட வாங்க மாட்டேன்றான் அப்படின்னு ஒன்று. ஏன்பா லட்சமே வாங்கலவன் அப்படின்னாக்கா 1000 ரூபா எப்படி வாங்குவாப்புல? இல்லைப்பா, ஒரு மனசாட்சி கட்டுப்பட்டு ஒரு 1000 ரூபா, 10,000 ரூபா, 50,000 ரூபா, இல்லை ஒரு 99,999 ரூபா வாங்கலாம்ல, 1,00,000 விடு எப்படி? ஏன்னா அந்த ஆஃபீஸ் பாய், அந்த பியூனு, அந்த அட்டெண்டர் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை அந்த புரோக்கர் பார்த்தீங்கன்னாக்கா பணம் கொடுத்து பணம் வாங்காதவங்களையும் வந்து கையை நீட்ட வைக்கிறதுல வந்து கில்லாடியாக இருப்பாங்க. அதாவது தேனை எடுக்கிறவன் கையை எனக்காந்து இருப்பானா அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான். அந்த மாதிரி ஒரு அப்ரூவல் நீங்கள் ஒரு சைன் போட்டிங்க அப்படின்னாக்கா, அதை படித்து பார்த்து போடுறீங்களோ படித்து பார்க்காம போகிறீங்களோ, உங்களுடைய சைனுக்கு அந்த வேல்யூ உண்டு. நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கீங்களோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கீங்களோ, இல்லை கவர்மெண்ட் சார்ந்த நிறுவனங்கள் இருக்கீங்களோ, உங்களுடைய கையெழுத்துக்கு அந்த வேல்யூ உண்டு. கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா 7 கூடையவரே சூரியனாக வருவதனால மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நறுக்குன்னு கிடச்சிரும். அது எப்படியாவது கிடச்சிரும். அது அப்பாவோ அம்மாவோ மண்டையை போட்டு கிடைக்குதோ, இல்லை வந்து நீங்களே எலிஜிபிளாகி கிடைக்குதோ, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கான வேலைகள் வாய்ப்புகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேடி வந்து அப்படி காந்தம் வந்து அப்படியே மேக்னெட் அப்படி ஒட்டுற மாதிரி கப்புன்னு அப்படி வந்து பிடிக்கும், உங்களை கப்புன்னு பற்றிக்கும். அப்போ சொல்லுவீங்க, ஏன்பா இதுக்கு முன்னாடி இருந்தவர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு சிக்னேச்சருக்கு, அந்த ஒரு அப்ரூவலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக 1,00,000 ரூபா தான் வாங்குவார், அவர் 3,00,000 ரூபா கேட்டு வாங்கினாருப்பா. சரி, இந்தம்மா பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன், 3,00,000 ரூபா வாங்கினாருங்க, அந்த 3,00,000 ரூபாயை கொடுக்கறதுக்கு பார்ட்டி ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டேன் நான் அப்படின்னோடனே, அப்படி அதை சொல்கிறீங்க 3 lakhs வாங்கியிருக்காரு அவர் 3 lakhs வாங்கியிருக்காரு அப்படின்னாக்கா, அப்போ நான் எப்படி வந்து நான் 3 lakhs வாங்க முடியும்? என்ன மேடம் சொல்கிறீங்க? எனக்கு பையர்னு ஆயிடுச்சு. இல்லை அவர் 3 lakhs வாங்கினானாக்கா நான் 3 lakhs வாங்கினானாக்கா அது தப்பு, அது எனக்கு அது அசிங்கம். அது சரி சொல்லுங்கள் மேடம், பரவாயில்ல மேடம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்ட்டிகிட்ட பேசிட்டு, அவர் பெரிய பில்டர் மேடம், அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள் மேடம், நான் பார்த்துக்கிறேன் மேடம், ஒரு 6 lakhs கேளுங்க. 6 lakhs என்ன மேடம் சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், அப்புறம் அவர் டிவியேஷன், அது வயலேஷன் அதெல்லாம் போடுறாரு இல்லையா, இதுன்னா 6 லட்ச ரூபா கொடுக்கல என்ன இருக்குது? அவர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு 200 ரூபா ஏற்றினாருன்னா முடிஞ்சு போச்சு. அப்படி பேசுகிறாங்க மச்சான். அப்படி சரக்கு போடும்போது நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறோன்னா அந்த பில்டருடைய பிஏஓ மேனேஜர் அவர் சொல்கிறாரு, சரி மாப்பிள்ள அதெல்லாம் விடுமாப்பிள்ள, அந்த அம்மா 6 லட்ச ரூபா கேட்குறாங்களா, சரி ஓகே பார்த்துக்கலாம் விடுமாப்பிள்ள, நம்ம கொஞ்சம் அதை வயலேஷன் அதெல்லாம் போடுவோம், நம்ம எல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் மீறி அவங்க சொன்ன மாதிரி அவங்க தான் ரேட்டை 200 ரூபா ஏற்றணும்னு சொல்லிட்டாங்கல்ல, நம்ம ஒரு 400 ரூபா நான் ஏற்றிடுறேன், நான் அந்த ஏரியா போவோம், அது நல்ல ப்ரைம் லொக்காலிட்டி, நான் பார்த்துக்கிறேன், நான் 6 லட்ச ரூபா சரி இப்போ எப்படி கேஷ் எப்படி நாளைக்கு கொண்டு வந்துடலாமா, நான் அவங்கள கேட்டு சொல்கிறேன், நான்
அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே அடுத்த நாள் நீங்கள் போகிறீங்க. உங்களுக்கு என்னன்னாக்கா 6 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னும் போது நமக்கு அதில் 10% உங்களுக்கு தனியாக வருது. அதாவது அந்த அம்மாவுக்கு அந்த ஆஃபீஸருக்கு கொடுக்குற பணத்துலேருந்து 10%ன்றது அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க லம்சமாக வாங்கினாங்கனாக்கா அது அப்படியே வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும், இல்லை பீரோவுக்கு போயிடும். அவங்க கேஷாக தான் வாங்குவாங்க, அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னா கிடையாது, எல்லாமே பிளாக் தான். உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்குற வேல்யூவில் 10% ஒரு எழுதப்படாத நியதி அரசு உத்தியோகத்தில். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் அடுத்த நாள் போகிறீங்க. போன உடனே என்னன்றீங்க, மேடம் மேட்ரு ஓகே ஆயிடுச்சு மேடம். அப்படியா, என்ன ஓகே ஆச்சு புரியல மேடம், நீங்கள் 6 லட்ச ரூபா சொன்னீங்கல்ல. ஆமாம், 6 லட்ச ரூபா கொடுக்குறேன்ட்டாங்க. 6 லட்ச ரூபா வந்து லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களா? கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, ஏற்கனவே அவங்க அந்த ஆஃபீஸருக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்தீங்க? நீங்கள் 3 லட்ச ரூபா தான் வாங்கி கொடுத்தேன் மேடம் நான். அதில் உங்களுக்கு எவ்வளோ வந்தது? அதில் எனக்கு 30,000 வந்தது மேடம், 10% வந்தது மேடம். இப்போ 6 லட்ச ரூபா எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா 60,000 எனக்கு வந்துடும் மேடம் எனக்கு. ஸோ உங்களுக்கும் அப்போ ரேட்டு ஏறுது. ஆமாம் ஏறுது மேடம். எப்போ கொண்டு வராங்க? சொன்னால் ஃபோன் பண்ணால் உடனே வந்துடும் மேடம். ஓகே, வர சொல்லுங்கள். மதியானம் 1 and 2 எனக்கு லஞ்ச் டைமு, அந்த டயத்தில் வர சொல்லுங்கள். ஓகே மேடம், கொண்டு வர சொல்லிடுறேன் மேடம். யார் வருவாங்க? அவர் அந்த பிஏ வருவார் மேடம், அந்த மேனேஜர் ஒருத்தர், அவர் தான் வருவார். ஓகே ஓகே ஓகே, ஏன்னா அவரோட தான் இவர் சரக்கு போட்டிருப்பார். எம்டிகிட்ட பேச முடியாது. எம்டி ஆரம்பத்தில் பேசுனது தான். புரியுது? ஏன் அவர் ஓனர் வரமாட்டார்? அவர் வரமாட்டார் மேடம், இவர் தான் வருவார் மேடம். ஓகே ஓகே, அவர் சார்பாக தானே இவர் வராரு. ஆமாம் மேடம், ஆமாம் மேடம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேரை சொல்லி. ஓகே ரைட் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கரெக்டாக 1 and 2 அவர் வராரு, வந்து பணத்தை கொடுக்குறாரு. கொடுத்தாக்கா அப்போ பியூன் இருக்கார். பியூன்கிட்ட இந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு வர வேண்டிய இந்த 6 லட்ச ரூபா நீங்கள் பேசிட்டீங்க இல்லையா? ஆமாம், 6 லட்ச ரூபா இருக்கா இதில்? இருக்குது மேடம் அப்படின்னு அந்த பிஏ வந்து பம்மிக்கிட்டே, மேனேஜர் பம்மிக்கிட்டே சொல்கிறாரு. ஓகே, இது எல்லாமே பேசி ஏற்பாடு பண்ணது எல்லாமே ஒரு பியூன் தானே, இந்த அட்டெண்டர் தானே, இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தானே பேசினார் எல்லாமே? ஆமாம் மேடம், அவர் மூலமாக தான் மேடம் நாங்கள் ரெகுலராக இங்கே பண்ணிகிட்ருக்கோம் மேடம். ஓகே ஓகே ஓகே, நான் கொஞ்சம் பயந்தேன். இல்லை மேடம், நாங்கள் வந்து ஒரு 15 வருஷமாக இந்த இதை பண்ணிகிட்டு இருக்கோம் மேடம். இங்கே வந்து எல்லா ஆஃபீஸருக்குமே நாங்கள் லஞ்சம் கொடுத்துருக்கோம் மேடம். நாங்கள் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டி பண்ணியிருக்கோம் மேடம் நாங்கள். ஓஹோ, வெரி குட் வெரி குட் வெரி குட், நீங்கள் அவர்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர்கிட்டயே கொடுத்த உடனே பார்த்தாக்க கப்புன்னு வந்து போலீஸ் வருது, அட்டாக். அப்படின்னா அவர் அட்டெண்டர் என்ன சொல்கிறாங்க, நான் வாங்கினேன், அந்த அம்மா தான் அந்த அம்மாவோட காசு தான் நான் வாங்கினேன் அப்படின்னு உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே, அந்த அம்மாவோட காசு தான் நீங்கள் வாங்கினீங்க சார், ஆனால் நடந்த மேட்ரை பாருங்கள் அப்படின்னு அவங்க நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் கான்வர்சேஷனையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து வச்சுருக்காங்க. பார்த்தாக்கா எல்லாம் வருது. நீங்கள் இந்த அம்மாவுக்கும் நீங்கள் லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணீங்க, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் அந்த போஸ்ட்டுக்கு சீட்டுக்கு வந்தவங்களுக்கும் லஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு அந்த பில்டரும் மாட்டிட்டான். இப்போ அந்த பில்டரும் வந்து சீல் வச்சாச்சு, பிளாக் லிஸ்ட் ஆயாச்சு. இப்போ இவருக்கு வேலை போயிடுச்சு. இந்த அம்மா வந்து போட்டு கொடுத்து காமிச்சு கொடுத்து ஒரு ப்ரமோஷன் ஆகிடுச்சு, ஒரு நல்ல பேர் ஆகிடுச்சு. ஆன உடனே அவர் ஜாமீனில் வெளியே வந்துட்டார். அட்டெண்டரு, அவர் பேங்க் அந்த பில்டிங் மேனேஜரும் அவரும் வெளியே வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் சரக்கு போட்டாங்க. சாவுகிறாக்கி ஏயா இப்படி இருந்து தொலைக்குது அந்த பொம்பளை? அதுதான் ஏன் கும்பராசி. சகோதரா சகோதரி, இப்போ நான் சொன்ன மேட்ரு புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ தூரம் நான் வந்து நீட்டி நிலைச்சு கூட்டி சொல்ல, குறைச்சி சொல்ல, இருக்கிறத மேட்ரா ஃபாட்டாக சொன்னேன். பிழைக்க தெரியாத ராசின்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் பார்த்துட்டு இருக்க மற்ற ராசிக்காரங்க சொல்லுவீங்க. ஆனால் கும்பராசிக்காரங்க நிறை குடம் தழும்பாது. அதை விட அந்த பில்டர் வந்து நேரில் பார்த்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட் பாக்ஸை கொடுத்து, மேடம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் மேடம், நான் டீவியேஷன்லாம் எதுவும் பண்ணுறதில்ல மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தா உடனே அப்ரூவல் சாங்ஷன். அந்த ஸ்வீட் பாக்ஸை கூட கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஸ்டாஃபு கொடுங்கன்னு சொல்லி விட்டுருவீங்க. அதுதான் கும்பராசி. நிறைகுடம் போன்றவர்கள், கௌரவத்தை எதிர்பார்ப்பவர்கள், அந்த ஒரு தன்மானத்துக்கு சொந்தக்காரர்கள், அந்த வீராப்பு குறையாது. கும்பராசி சொல்லிக்கிட்டே போனாங்க. ஏன்னா சனி பகவான் மூலத்திரிகோணஸ்தானம். என்னது மூலத்திரிகோணஸ்தானம் போது கும்பராசியில் ஒரு கும்பராசி பெண்ணாக இருந்தாலும் சரி, கும்பராசி லக்னமாக இருந்தாலும் சரி, தூக்குடா அள்ளுடா அப்படின்ற மாதிரி மேட்ரு. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் ஒரு பொண்ணு மாட்டிட்டா அப்படின்னாக்கா அந்த குடும்பம் வந்து உருப்பிடும், விளங்கிடும், லட்சுமி கடாட்சம் ஐஸ்வர்யம் தாண்டவமானும், அந்த குடும்பத்துக்கு பேர் வந்து எங்கேயோ இமேஜ் மேலே போயிடும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ராசியில் நீங்கள் இப்போ வந்திருக்கிற இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்து அந்த விபரீத ராஜயோகம்னா அப்ளிகபிள் ஆகிறதுனால உங்களுக்கு பணம் வந்து 4 வழியிலையும் வரும். உங்களுடைய நேர்மைக்கும் உண்மைக்கும் உழைப்புக்கும் 12 ராசிகளில் வச்ச நல்ல ஒரு தூக்குற நேரம் கும்பராசி உங்களுக்கு தான் இப்போ இந்த வாட்டி. அது வந்து அவிட்டமாகட்டும், சதயமாகட்டும், பூரட்டாதி ஆகட்டும். அவிட்டம் சொல்லவே வேணாம், செவ்வாய் பகவான். சதயம் சகுடு தத்தம், அதாவது தாறுமாறு தக்காளி சோறு தான். அந்த மாதிரி எனக்கு ராகுவோட சாரமாச்சே. ராகு பகவானே உங்கள் ராசியில் இருக்காரா இப்போ அப்படின்னும் போது இதில் வந்து பூரட்டாதி குரு பகவான் தான் 6ஆம் இடத்துல நீச்சம் ராஜயோகத்தை அப்ளிகபிள் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா மனசும் தடுமாறும், அதுக்கும் நேரங்கள் வரும்.
புரியுதுங்களா? மனசு தடுமாறுனாக்கா நீங்கள் கையை நீட்டிட மாட்டீங்க. ஆனால் வந்து உங்களுடைய புத்தி பேதலிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது மன தடுமாற்றம்னாக்கா உங்களுடைய பாலிசி கொள்கையில் வந்து எப்பவுமே வந்து அதில் கரெக்டாக இருப்பீங்க, கண்ணு கருத்துமாக இருப்பீங்க. அதில் நிறைகுடம்னா நிறைகுடம் தான், அதில் பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன ஒன்றா கொஞ்சம் சில போதை சமாச்சாரங்கள் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதையும் நான் உடச்சி சொல்லிடுறேன். புரியுதுங்களா? உஷாராக இருந்தீங்க. அதில் கும்பராகு சிம்மக்கேது குடி கூத்து கும்மாளம் குடும்பம் கசக்குமா இனிக்குமானாக்கா, குடி கூத்து கும்மாளத்தில் போனாக்கா குடும்பம் கசக்க தானே செய்யும், பிரச்சனைகள் வரதானே செய்யும், பிரிவினைகள் ஏற்படதானே செய்யும், அப்புறம் நம்ம பெற்றதுங்களே நம்மளை மதிக்காமல் போகதானே செய்யும். இதெல்லாம் நடக்கும். அக்கம் பக்கத்தில் நம்ம மதிக்க மாட்டான்ல. புரியுதுங்களா? இதெல்லாம் நடக்கும். அதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். குடினாக்கா குடி, அந்த குடியை மட்டும் சொல்ல, குடின்ற அந்த போதை போல அது சரக்காக இருந்தாலும் ஃபிகராக இருந்தாலும் வேறு போதை தரும் மேட்டர்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே, அது ஆன்லைன் ரம்மியாக இருந்தாலும் சரி, அது ஆன்லைன் ஜாக்பாட்டாக இருந்தாலும் சரி, அது கிரிப்டோ கரன்சியாக இருந்தாலும் எதுவாக என்ன இளவு என்ன கருமாத்திரமாக இருந்தாலும் சரி, அதில் போய் மாட்டிக்காதீங்க. ஜென்ம ராகு அப்படின்போது சுக்கிரபகவானின் தலைவன் ராகு உங்கள் ராசிரியாக உட்காந்துருக்காருன்னும் போது உங்களுக்கு வந்து கொடுத்து கெடுக்கணும், போதையை வந்து கொடுத்து கெடுக்கணும். பண விஷயத்தில் வந்து உங்களை கொடுத்து கெடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த பாலிசியில் வந்து அந்த நிறைகுடம் தான் அந்த கௌரவத்தை விட்டே கொடுக்க மாட்டீங்க, தன்மானத்தை விட்டு இறங்க மாட்டீங்க. கிரீடம் வச்சது தான். அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு உண்டு. அது இந்த வேலை அந்த வேலை அப்படின்றதே கிடையாது. இது உள்ளூர் வெளியூர் அயல்நாடு சொந்த நாடு வெளிநாடு கடல் கடந்து அப்படின்னு கடல் கடந்தும் சரி கடலுக்கு முன்னாடியும் சரி எல்லாமே உண்டுங்க. கும்பராசிக்கு இதுக்கு மேலே விளக்கமாக சொல்லவே முடியாதுங்க. நம்ம தாங்க உடச்சி சொன்ன முதல் அஸ்ட்ராலஜர், நேர்மையான அஸ்ட்ராலஜர். பார்த்துங்க சாமி, சகோதரா சகோதரி எல்லாத்துக்குமே வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு ஒரு தூக்குன்னு தூக்க போகுது. அதே சமயம் மதி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தூக்குறத தூக்கிங்க, இறங்குறத இறங்க விட்றாதீங்க. அப்படின்னு நிறுத்தி பிடிங்க, தூக்கி பிடிங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க. அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆணுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், கிடைக்கும். மீண்டும் கூட அடுத்த பதிவில் சந்திக்க இருக்கிறதோட நமது சேனலையும் ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ரஜேஷ் ரவீந்திரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.